அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. முருகக் கடவுள். முருகக் கடவுளை வச்சு நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மந்திரம் சொன்னால் அது நடக்கும், இதை சொன்னால் இது நடக்கும், அதை சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானை வச்சு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாம் ஒரு புது விஷயத்தை சொல்கிறோம். யாருக்கெல்லாம் உடனே 100% கோயிலில் போய் நின்று விளக்கு போட்டு நீங்கள் கேட்டதை உடனே நடத்தி தருவார் முருகர் அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கங்க. அந்த கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். இந்த 12 கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியாக கூட்டினீங்கன்னா 360 டிகிரி. அது இங்கிலீஷில் டிகிரின்னு சொல்லுவாங்க, தமிழில் பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு கட்டத்தில் 30 டிகிரி இருக்குல்ல, இந்த 30 டிகிரியில் யாருக்கெல்லாம் 20 டிகிரிக்கு மேலே அவங்க பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கோள் நின்றுச்சோ அவங்கெல்லாம் முருகப்பெருமானை போய் ஒரு 10 நாள் 12 நாள் வேணுனாலே உடனே அவங்க வேண்டுறது அவர் கொடுத்துருவாரு, நடந்துடும். இப்போ அந்த 30 டிகிரி ஒரு கட்டத்தில் 30 டிகிரி இருக்கா, அந்த 30 டிகிரியில் குறைஞ்சபட்சம் 10 டிகிரிக்கு கீழே செவ்வாய் அப்படிங்கிற கோள் இருந்துச்சுன்னா, அது முக்கியமாக 5 டிகிரிக்கு கீழே செவ்வாய் அப்படிங்கிற கோள் இருந்துச்சுன்னா, அவங்க எத்தனை தடவை முருகன் கோயிலுக்கு நடந்தாலும் இந்தா தரேன் இந்தா தரேன் இந்தா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கண்டிப்பாக கிடைக்கும். 5 டிகிரிக்கோ 10 டிகிரிக்கு கீழே செவ்வாய் இருந்தாலும் அந்த முருகக் கடவுள்கிட்ட போய் நீங்கள் வேண்டும் போது கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, லாங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் தொடர்ச்சியாக போய் 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 நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காதுன்ட்டு கிடையாது. ஆனால் இந்த 20 டிகிரிக்கு மேலே இருக்கிறவங்க செவ்வாயோட ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் அவங்க கேட்கும்போது, முருகன் கோயிலுக்கு போய் அவங்க ஒரு வழிபாடு நடத்தும் போதோ ஒரு வரத்தை கேட்க போகிறாங்க. ஆக்சுவலி இந்த 20 டிகிரிக்கு மேலே செவ்வாய் அப்படிங்கிற கோள் இருக்கிறவங்கலாம் போய் எனக்கு வீடு வேணும், எனக்கு வண்டி வாகனம் வேணும், எனக்கு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்னுடைய தாய் வழி சொத்து வேணும், அல்லது என்னுடைய பங்காளிங்க சொத்துக்களை கரெக்டாக பிரித்து கொடுக்கணும், வண்டி வாகனம் வேணும், நல்ல ஒரு கணவன் வேணும், நல்ல சிந்தனை உள்ள நல்ல எண்ணங்கள் உள்ள கணவன் வேணும், நல்ல ரிச்சான கணவன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் முருக கடவுள்கிட்ட அவங்க வேண்டுதல் நடத்தும் போது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லும்போது முக்கியமாக செவ்வாயோடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி ஒரு வரத்தை கேட்கும்போது உடனே கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிற இந்த 10 டிகிரிக்கு 5 டிகிரிக்கு கீழே செவ்வாய் இருக்கிறவங்க அந்த முருகக்கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் கிட்டத்தட்ட சில பேர்த்துக்கு 1 வருடம் அப்படின்னு லாங் டைமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜாதக கட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, மொத்தம் 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தை சேர்த்து 360 டிகிரி ஒரு கட்டத்தில் செவ்வாய் இருக்கும். அந்த செவ்வாய் எத்தனை டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி யாராவது ஜோசியம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இல்லை உங்களுக்கே பார்க்க தெரியும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ செவ்வாய் 20 டிகிரிக்கு மேலே இருக்கிறவங்களாம் தாராளமாக முருகன் கோயிலுக்கு போகலாம், முருகன்கிட்ட வரத்தை கேட்கலாம், உடனே கிடைக்கும். செவ்வாய் லோ டிகிரியாக இருக்கிற முருகன் கோயிலுக்கு போக வேண்டாம்லாம் கிடையாது. முருகன் கோயிலுக்கு போனால் அது ரொம்ப லாங் பீரியடாக இருக்கும். 9 மாதம் 1 வருடம் அப்படி ரொம்ப லாங் பீரியடாக போய் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஸோ இதுதான் முருகக் கடவுளை யார் கும்பிடலாம், முருகனுடைய மந்திரங்களை யார் உபாசனை செய்யலாம், முருகனுடைய கோயில்களுக்கு யார் போகலாம் அப்படிங்கிற பாகை முறை ரகசியம், சரிங்களா? இது நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இது என்னுடைய குருநாதர் திருப்பூர் ஜிகேயா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சி சொன்னதில் என்னுடைய இந்த ஒரு 15 வருஷ ஆராய்ச்சியில் நான் சில பேர்த்துக்கு சில தெய்வங்கள் உடனே அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோன்னா 2 நாளில் தரதை நான் பார்த்துருக்கேன். சில பேர்த்துக்கு அவங்க ஒரு கடவுள்கிட்ட போய் வருடக்கணக்காக மாதக்கணக்காக கும்பிட்டாலும் அவங்க கேட்ட அந்த வரத்தை அந்த தெய்வம் ரொம்ப லேட்டாக தருது.
அவங்க வந்து சோர்ந்து போய் உட்காரும்போது அடப்போடா அப்படிங்கும்போது அது கொண்டாந்து தர மாதிரியான சூழ்நிலை நடக்குது. ஸோ யாரெல்லாம் முருக கடவுள்கிட்ட வரத்தை வாங்கலாம்? ஒரு கட்டத்தில் 20 டிகிரிக்கு மேலே செவ்வாய் அப்படிங்கிற கோள் வந்து ராகு கேதுவால் பாதிக்காமல் சனியால் பாதிக்காமல் இருக்கும்போது அவங்க முருக கடவுள்கிட்ட போகும்போது அது சிறப்பாக வேலை செய்யுது. 10 டிகிரிக்கு கீழே உள்ளவங்க ரொம்ப போராடி லாங் டைமாக அந்த மந்திர உபாசனங்களை பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்து சில கடவுள்களை கும்பிட்டா யாருக்கு வந்து உடனே வரம் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.